வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். நடப்பு ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த ஆளுநர் அவை தொடங்கிய 3 நிமிடத்திலேயே புறப்பட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர், திமுக அரசின் சாதனைகளை படிக்க தயங்கிக் கொண்டு உரையை படிக்காமல் சென்றுள்ள ஆளுநர் ஆர்.என். ரவி சட்டப்பேரவையை அவமதித்ததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்தார். சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கருப்பு வண்ணத்தை கண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயந்து போய் உள்ளதாகவும் திட்டமிட்டு ஆளுநர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகமாக உள்ளதாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை ஈசான்ய மைதானத்தில் தேமுதிக சார்பில் நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, பொங்கல் தொகுப்பிற்கு நிதி இல்லை என்று சொல்கிறார்கள், ஆனால் திமுக குடும்பத்தில் உள்ள அனைவரது பெயரிலும் நிதி இருக்கிறதே என விமர்சித்துள்ளார். டெல்லியிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அமைச்சர் துரைமுருகனிடம் டெல்லி பயணம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு, துறை சம்பந்தமாக சென்று வந்தேன் என்றும் அதற்கும் அமலாக்கத்துறை சோதனைக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது எனவும் பதிலளித்தார். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய 3 இடங்களில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று மாலை தொடங்கியது. சென்னையில் மாநகர பேருந்து மற்றும் மெட்ரோ ரயிலில் பயணிக்க பயன்படுத்தும் வகையில் சிங்கார சென்னை பயண அட்டையை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இன்று அறிமுகம் செய்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள விஜயகரிசல் குளத்தில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணிகளில் சங்கு வளையல், படிகக்கல் மணி, சில்லுவட்டு உள்ளிட்ட பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் நிலவும் அடர்பனி காரணமாக பல்வேறு நகரங்களில் இருந்து டெல்லிக்கு வரும் ரயில்களும் பல மணி நேரம் காலதாமதத்துடன் இயக்கப்படுவதால் ரயில் பயணிகள் அவதியடைந்தனர். இந்தியாவில் உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்காக இ-ஸ்டூடெண்ட் எக்ஸ் என்ற 2 சிறப்பு பிரிவு விசாக்களை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது. சத்தீஸ்கரை சேர்ந்த பிரபல பத்திரிகையாளர் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் முகேஷ் கொலை வழக்கில் சதித்திட்டம் தீட்டியதாக கருதப்படும் முக்கிய குற்றவாளி ஒப்பந்ததாரரான சுரேஷ் சந்திரகர் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சீனாவில் HMPV வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் பெங்களூருவில் 2 குழந்தைகளுக்கு HMPV தொற்று ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சர்வதேச அரங்கில் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ லிபரல் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபிக்கு செல்ல பயணிகள் விமானம் ஒன்று புறப்பட தயாராக இருந்த நிலையில் விமானம் ஓடுபாதையில் இருந்து கிளம்புவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் விமானத்தின் 2 டயர்கள் திடீரென வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒடிசாவில் நடைபெற்ற 12வது லீக் ஆட்டத்தில் தமிழ்நாடு டிராகன்ஸ் 2-0 என்ற கோல் கணக்கில் ஊபி ருத்ராஸை வீழ்த்தி தமிழ்நாடு அணி 2வது வெற்றியை பெற்றது. ரோஹித் சர்மாவின் கிரிக்கெட் எதிர்காலம் குறித்து பேசியுள்ள ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரரான சைமன் கேட்டிச், இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ரோஹித் சர்மா விளையாடுவது என்பது எளிமையாக இருக்காது எனவும், தன்னை கேட்டால் ரோஹித் சர்மா ஓய்வு பெற்ற பிறகு ஸ்டாண்ட் அப் காமெடியனாக மாறலாம் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் செழிப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, உலக அமைதிக்காக பங்களித்தவர்களை அங்கீகரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் சுதந்திர பதக்கம் வழங்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான விருதை முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டனுக்கு அதிபர் ஜோ பைடன் விருது வழங்கி கௌரவித்தார். தென் கொரியா நாட்டில் பட்ஜெட் மசோதா தொடர்பாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்நாட்டு பிரதமர் யூன் சுக் இயோல் பதவி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவரை கைது செய்யும் முயற்சியில் புலனாய்வு அதிகாரிகள் இறங்கியுள்ளனர்.
காசா மீது இஸ்ரேல் நடத்திய சரமாரி ஏவுகணை தாக்குதலில் 184 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.